இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ராகி புட்டு செய்ய நம்ம வந்து 3 கரண்டி ராகி மாவுக்கு 1 கரண்டி அரிசி மாவு எடுக்கணும். 3:1. 3 பங்கு ராகி மாவுனா 1 பங்கு அரிசி மாவு. இதை இப்படி போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ வந்து அதில் வந்து லேசாக இப்படி தண்ணி தெளித்து அதை வந்து நம்ம நல்லா அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவை வந்து நம்ம நல்லா மாய்ஸ்சர் பண்ணதுக்கு தான் இப்படி தண்ணியை நம்ம தெளித்து நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுறோம். அந்த எல்லா மாவுலேயும் நல்ல ஒரு ஈரப்பதம் இருந்தால் தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம எல்லா மாவும் நல்லா ஈரமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்படி மாவு பிசையச்சில் நமக்கு வந்து உருண்டையாக இப்படி வந்துடும். அந்த உருண்டையெல்லாம் நல்லா நம்ம உடச்சி விடணும். இல்லைனா அது வந்து ஹார்டாக இருக்கும் நம்ம வேக வச்ச பிறகு. அதனால் அதை நல்லா ஊட்டி உடச்சி விட்டு நல்லா மாவாக்கிடணும். மாவில் நல்லா ஈரப்பதம் இருந்தால் தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா மாவில் ஃபுல்லாக நல்லா ஈரமாக இருக்கான்னு நம்ம அதை நல்லா பார்த்துடணும். இது எல்லா புட்டுக்குமே இதே ப்ரொசீஜர் தான். எந்த புட்டு செய்யனாலும் நீங்கள் இப்படி தண்ணி தெளித்து இப்படி தான் மாவை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த புட்டு குழலில் அந்த அச்சு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 கரண்டி தேங்காய் போடணும். தேங்காய் போட்டுட்டு அப்புறமா அந்த மாவை உள்ளே போடணும். ஒரு பாதி அளவு போட்டால் போதும். ஒரு பாதி அளவு போட்ட பிறகு திருப்பியும் 2 கரண்டி தேங்காய் போட்டுட்டு திருப்பி அந்த மாவை போடணும். ரொம்ப நிறச்சிடக்கூடாது. கொஞ்சமாக இடம் விட்டுட்டு அப்புறம் அது திருப்பி நம்ம தேங்காய் வைக்கணும். அதனால கொஞ்சமாக அதுக்குன்னு இடம் விட்டுருங்க. இந்த அளவு நிறச்சா போதும். இனி திருப்பியும் அதில் நம்ம ஒரு 2 கரண்டி தேங்காய் வைக்கணும். இப்போ இப்படி வச்ச பிறகு இனி அந்த மூடி வச்சு இதை மூடிடணும். மூடிட்டு புட்டுக்கு கீழே ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இனி இந்த குழலில் எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட் ஆகும். நீங்கள் வந்து அந்த ஆவி பார்த்துக்கோங்க. ஆவி வந்துட்டாலே புட்டு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இனி அதை பிளேட்டில் வைப்போம். இப்படி பின்னாலோடி இப்படி தள்ளினா இந்த மாதிரி அழகாக இப்படி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம அப்பளமும் அவிச்ச சிறுபயிரை வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ அதுக்காக நம்ம இப்போ அப்பளம் பொரிக்கிறோம். இது வந்து அப்பளம், அவிச்ச சிறுபயிர், அப்புறமா சீனி இது போட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீனி வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஹெல்த்தியானது. இந்த மாதிரி மேலே ப்ரௌன் சுகர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூடால அப்பளமும் அவிச்ச சிறுபயிரும் வச்சு சர்வ் பண்ணால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி. நீங்கள் எல்லாரும் இதை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.